இப்போதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாயிருக்க கட்டளையிட்டார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீர் கைக்கொள்ளவில்லையே என்று சொன்னான். சவுல் சாம்பல் சொல்லியிருப்பாரு, 7 நாள் காத்திருன்னு சொல்லியிருப்பாங்க. 7 நாள் முடிந்ததும் சவுல் தானே போய் அந்த பலிகளை செலுத்தியிருப்பார். ஆனால் ஆசாரியர் மூலமாகத்தான் பலி செலுத்தணும். அவரே பலி செலுத்தது சரியில்லை. ஆண்டவர் அதில் பிரியப்படவில்லை. இங்கே உங்களுடைய ராஜ்யபாரம் நிலைநிற்காது அப்படின்னு சொன்னதுக்கு ஒரே ரீசன், கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீர் கை கொள்ளவில்லை. காத்திருன்னு சொன்னார். அவருடைய சொற்படி அவருடைய கட்டளைகளின்படி சவுல் நடக்கலை. அது ஒன்று தான் ரீசன். ஆண்டவர் பலிகளில் பிரியப்படுகிறவர் அல்ல. பொருட்களை கொடுத்து அவரை விலைக்கு வாங்க முடியாது. ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறார். அவருக்கு கீழ்ப்படிதலை அதிகமாக விரும்புகிறார். அந்த சுத்த இருதயத்தை அவருக்கு பிடிக்கும். அவர் முன்பாக நம்மை தாழ்த்துகிற அந்த இருதயத்தை அவர் விரும்புகிறார். கர்த்தர் இருதயத்தை தான் பார்க்கிறார். ஆனால் இங்கே சவுல் அவருடைய கட்டளைகளை கை கொள்ளவே இல்லை. இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு கொடுத்த கட்டளைகளை நம்ம கரெக்டாக கை கொள்கிறோமா? ஆண்டவர் காத்திருங்கன்னு சொன்னால் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஜெபம் பண்ணுறோம், அவர் எதுவுமே பதில் சொல்லலை அப்படின்னா சொல்ல வரைக்கும் வெயிட் பண்ணணும். எஸ் நோ அப்படின்னு சொல்லுவார். நமக்கு புரிய வரைக்கும் அதை வெயிட் பண்ணணும். அதை விட்டுட்டு அவர் பதில் சொல்ல அப்படின்னா நம்மளே போய் ஏதாவது பண்ணால் பிரச்சனையில் மாட்டிப்போம். ஆண்டவர் அதில் பிரியப்படவே மாட்டார். அந்த யுத்தம் நம்ம தலைக்கு தான் வரும். ஆண்டவர் யுத்தங்களை நடத்தும் பொழுது சவுல் ஏன் அவசரப்படணும்? ஒருவேளை அவர் காத்திருந்தால் அந்த யுத்தமே நடக்காம அங்கே ஜெயம் கிடைத்திருக்கும். இன்னும் அற்புதங்கள் அதிசயங்களை நம்ம பார்த்துருக்கலாம். ஆனால் அவர் அவசரப்பட்டு தன்னுடைய ராஜ்யபாரமே நிலைநிற்காதபடிக்கு செய்து விட்டார். இன்றைக்கு ஒரு வீட்டிலையாகட்டும், ஸ்கூல்லையாகட்டும், ஆஃபீஸில் ஆகட்டும், எங்கேயுமே ஒபீடியண்ட்டாக இருக்கிற ஸ்டாஃப் அவங்கள தான் அதிகமாக நம்ம நேசிப்போம். அவர்கள்கிட்ட தான் பொறுப்புகள் கொடுக்கப்படும். அவருக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அவங்க மேலே தான் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். அவங்களுக்கு தான் அதிகமாக கிரெடிட்ஸ் கிடைக்கும். அந்த ஒபீடியன்ட், அந்த கீழ்ப்படிதலை அதிகமாக மனிதர்களே விரும்பும்போது ஆண்டவர் விரும்ப மாட்டாரா? இன்றைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு முடிவுகளை எடுக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு பதில் தரலை, இல்லை வெயிட் பண்ண சொல்கிறார் அப்படின்னா சரியாய் நீங்கள் பொறுமையாய் காத்திருங்கள். நம்மளுடைய வரவேண்டிய நன்மைகள், சுதந்திரங்களை நம்ம இழந்து போயிடக்கூடாது. கர்த்தருடைய கட்டளைப்படி நடந்து அவருக்கு கீழ்ப்படிந்து நடந்து கொள்ளுங்கள். உங்களுடைய ராஜ்யபாரம், உங்களுடைய சுதந்திரங்கள் உங்களை விட்டு நீங்காது. அது உங்களுக்கு நிலைத்திருக்கும்.